எங்கேயும் போக முடியலன்னா பிடிஆர் வீட்டுக்கு போனால் ஏதாவது எங்களுக்கு கிடைக்கும், ஒரு நியாயம் கிடைக்கும், நன்மை கிடைக்குன்ற ஒரு அடையாளத்தை that I think is the core for me and I think for all good politicians. எல்லா அரசியல்வாதிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மனித நேயம் தான் இருக்கிறதுலே முக்கியம். நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், நாங்கள் 100 முயற்சியை 200 முயற்சி எடுக்கிறோம், அதனால தான் விளைவு வருது. எதுவும் வானத்துலேருந்து உழுகிறது இல்லை. நத்திங் இன் லைஃப் கம்ஸ் ஃப்ரீ லைக் தட். அப்போது இந்த விளைவு எந்தெந்த முயற்சியினால் வர்றது, எந்தெந்த மாற்றத்தினால் வர்றது, எந்தெந்த ஜியோவினால், எந்தெந்த புது சிஸ்டத்தினால், எந்தெந்த புது கட்டுப்பாட்டினால் அப்படின்றது வெளிப்படையாக என்ன சொல்ல முடியவில்லை. இது வரைக்கும் மாநில உரிமை பற்றியோ, ஜிஎஸ்டியோடைய விளைவுகளை பற்றியோ, இல்லை ஒன்றிய அரசோடைய அத்துமீறல் இன்டு ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ், அதாவது த்ரூ சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ், அவங்க ஸ்டேட் சப்ஜெக்ட் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸில் கை வைக்கிறத பற்றியோ இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் என்னெல்லாம் சொன்னேன்னா சேர்த்து வச்சிங்கன்னா அது குஜராத் முதலமைச்சர் திரு நரேந்திர மோடி சொன்னதில் 50% கூட வராது. உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். நீங்கள் ஒரு பொருளாதார மேதை, நல்லா மெத்த படிச்சிருக்கிறீங்க, மதுரை மத்திய தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. எது உங்களுக்கு மன நிறைவை தெரிகிறது? பொருளாதார மேதையாக இருக்கிறதா, இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கட்சியில் இருந்து மன நிறைவை? இப்போ நீங்கள் மினிஸ்டராக இருக்கீங்க, எது மன நிறைவை தெரிகிறது? உங்களுடைய பதிலிருந்தால் இருந்துதான் நாங்கள் தலைவர் ஆகிறதா வேண்டாமாங்கிறது முடிவு பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப ஆழ்ந்த கருத்து கேள்வி. அடிப்படையில் நான் திருப்பி சொல்கிறது, நல்ல அரசியல்வாதிக்கு, நல்ல அரசாங்கத்துக்கு, நல்ல கழகத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2 முக்கிய அம்சங்கள், குணம், அடையாளம். ஒன்று இருக்கிறதுலே முக்கியமானது, முதல் மனித நேயம். அடுத்தவங்களுடைய துயரத்தை நீக்கணும் என்ற விருப்பமும், நீக்கினால் வர்ற மன நிறைவும், எங்கெல்லாம் ஒரு தவறு நடக்குதோ அதெல்லாம் தடுக்கணும் என்று நினைக்கிறதும், அதெல்லாம் திருத்தணும் என்று நினைக்கிறதும், மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு தூணாக, வேறு எங்கேயும் போக முடியலன்னா பிடிஆர் வீட்டுக்கு போனால் ஏதாவது எங்களுக்கு கிடைக்கும், ஒரு நியாயம் கிடைக்கும், நன்மை கிடைக்குன்ற ஒரு அடையாளத்தை that I think is the core for me and I think for all good politicians. எல்லா அரசியல்வாதிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மனித நேயம் தான் இருக்கிறதுலே முக்கிய குணம். ஆனால் 2வது குணம் செயல்திறன். நீங்கள் இருக்கிறதுலே நல்ல மனிதனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் பணியை உங்களால் சரியாக நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அப்போ மக்களுக்கு முழு பலன் கிடைக்கிறதில்லை. அதனால் எம்எல்ஏயாக இருக்கும்போது, எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது இட்ஸ் ஹார்டர் டு மெஷர். ஒரு அளவுக்கு எந்த எம்எல்ஏ எவ்வளோ சிறப்பாக இருக்காங்க சொல்கிறதுக்கு கஷ்டம். ஆனால் அதே சமயத்தில் அந்த ஜூனியர் விகடனில் ஏதோ மிக சிறப்பாக பணியாற்றின எம்எல்ஏன்னு ஒரு தடவை பேட்டி போட்டிருந்தாங்க, யாரோ கேள்வி கேட்டதுக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு அவார்ட்ஸ் செரமனியில் டாப் 10 எம்எல்ஏஸ் போனேன். ஸோ ஐ கேன் ஷோ. ஏன்னா நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு அறிக்கையை வீடு வீடாக போயிட்டு என்ன பண்ணல, எத்தனை திட்டத்தை நிறைவேற்றினேன், எங்கெல்லாம் தொகுதி மேம்பாட்டு நிதி போச்சு, எத்தனை புகார் வந்துச்சு, அதில் எத்தனை நிறைவேற்றப்பட்டது. அதனால் ஒரு ப்ரொஃபஷ்னலிசமோ இல்லை ஒரு தெளிவோ ஒரு டிரான்ஸ்பேரன்சியோ கொண்டாந்ததில் மகிழ்ச்சி அடைந்தேன் சட்டமன்ற உறுப்பினராக. ஆனால் இன்றைக்கு அமைச்சராக இருக்கும்போது எனக்கு மாநில அளவில் கடமை இருக்குது, என் தலைவர் கொடுத்த வாய்ப்பினால். அது நான் இங்கே அவர் அனாவசியமாக புகழ்றேன்னு நினைக்காதீங்க. 2வது முறை சட்டமன்ற உறுப்பினர், முதல் முறை அமைச்சருக்கு இவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பை, அதாவது நிதியமைச்சர் என்ற பொறுப்பை கொடுத்தது உறுதியாக ஒரு புரட்சி. இட்ஸ் ரெவல்யூஷன், இட்ஸ் ஃபண்டமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ யூபி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் 9 டைம்ஸ் எம்எல்ஏ. நாளைக்கு என்ன இல்லத்துக்கு உணவு சாப்பிட வர்றாரு துஷ்யந்த் சௌத்தாலா, அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர். நார்மலி சீஃப் மினிஸ்டரோ இல்லை இன்றைக்கி ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு டெல்லியில் போனோன்னா, ஸ்டேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் வித் யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போனோன்னா
ஒரு 6-7 சீஃப் மினிஸ்டர்ஸ் have kept ஃபைனான்ஸ், ஒரு 6-7 டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் have kept ஃபைனான்ஸ். பாக்கி 15 தான் ஆக்சுவலாக வெறும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அந்த 15 பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேர் வந்து நம்பர் 2ஓ நம்பர் 3ஓ இருப்பாங்க பார்ட்டியில், அவங்களுக்கு தான் நிதித்துறை கொடுக்கப்படும். அப்போ இவ்வளோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரெவல்யூஷனரி முடிவை எடுத்து என்னிடம் இந்த வாய்ப்பை கொடுத்தது. அதற்கு நான் செய்ய வேண்டிய கடமை கைமாறு சிறப்பாக விளைவை கொண்டாந்து சேர்க்கணும். அதில் நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ ஹேவ் த எக்ஸாக்ட் ஆப்போசிட் ப்ராப்ளம் அப்படிங்க எம்எல்ஏ. ஏன்னா விளைவு மிகவும் நல்லா வருது, ரொம்ப ரொம்ப நல்லா. நான் எதிர்பார்க்கறதுக்கு மேல் என்னால் அவருடைய ஆதரவினால் மாற்றத்தை கொண்டாந்து சிறப்பான விளைவை உருவாக்க முடியுது. இல்லை என்ன ஒரே பிரச்சனைன்னா, நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், நாங்கள் 100 முயற்சி 200 முயற்சி எடுக்கிறோம், அதனால தான் விளைவு வருது. எதுவும் வானத்துலேருந்து உழுகிறது இல்லை. நத்திங் இன் லைஃப் கம்ஸ் ஃப்ரீ லைக் தட். அப்போது இந்த விளைவு எந்தெந்த முயற்சியினால் வர்றது, எந்தெந்த மாற்றத்தினால் வருது, எந்தெந்த ஜியோவினால், எந்தெந்த புது சிஸ்டத்தினால், எந்தெந்த புது கட்டுப்பாட்டினால் அப்படின்றது வெளிப்படையாக என்ன சொல்ல முடியவில்லை. ஏன் சொல்ல முடியவில்லைன்னா, அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கொண்டு போனால் தான் இதெல்லாம் நிறைவேற்ற முடியும். வெளிப்படையாக நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா பயங்கரமாக எதிர்ப்பு வரும். ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை விளைவு கரெக்டாக வருது, ஜனநாயக முறையில் தான் பண்ணுறோம், எல்லாம் உண்மை. ஆனால் அனாவசியமாக எதிரி உருவாக்க வேணான்றதுக்காக இதை அப்படியே அடக்கி வாசிச்சுட்டு விளைவு லெட் த ரிசல்ட் ஸ்பீக் ஃபார் தெம் செல்ஸ்ன்ற மாடலில் நாங்கள் இருக்கோம். அது உறுதியாக தெளிவாக சொல்கிறேன். போன வருஷமும் மிகப்பெரிய மாற்றம், இந்த வருஷமும் அதே போல் மிகப்பெரிய மாற்றம் வரும். அப்போ அந்த அளவுக்கு மனப்பான்மை இருக்கணும். That you should let the results speak even though you cannot go and say what it is you're doing. இது எனக்கு நல்ல வேலைக்கு நான் வால் ஸ்ட்ரீட்டில் இருந்தபோது நல்லா எனக்கு பாடம் கற்றுருச்சு. நீ ட்ரேடராக இருந்தேன்னா உனக்கு பிஎன்எல் பொறுத்து போனஸ். ஆனால் நீ வாயை மூடிட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ வாங்கினேன் அவ்வளோ வாங்கினேன்னு சொன்னால் 10 பேருக்கு பொறாமை வரும், எதிர்ப்பு வரும். அதனால் யூ மஸ்ட் ரிமைன் ஃபோக்கஸ்ட் ஆன் த அவுட்கம், நாட் ஆன் த நான் என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு நூல் எழுதி என்ன தான் நடந்துச்சு எப்படி தான் நடந்துச்சுன்னு அன்றைக்கி நான் எழுதி வச்சுட்டு போகிறேன் தவறதுக்கு முன்னால். இப்போது விளைவு வந்துட்டுருக்கு, அது என் தலைவருக்கு செய்ய வேண்டிய கடமை. அது மிகவும் எனக்கு மனநிறைவு கொடுக்கும். Everybody has a day job. I'm no longer in the IT wing. I'm no longer in any major role in the party. In fact, my leader has given me one role more for legacy reasons. My father used to be in the Sottu Padagappu Kulu of the Thimuka. He has now named me Sailalar of that Kulu. So that's more of an internal function. So I'm very far removed from coalition strategy, election manifesto and all that. So I'll do my job as a minister. Some greater minds and power than me will figure out how to leverage Mr. Swaminathan's talents, I'm sure. I have no part in that. That was a very political answer, the last part of it. நான் இப்போ என்ன மறந்துட்டேன்னு சொன்ன ஒரே நிமிஷம் நான் அதை முடிச்சிடுறேன். A very very key lesson, okay? அவர் சொன்ன எல்லாத்துலேயும் if you want to be successful in politics, வாயை மூடிட்டு வேலையை மட்டும் பண்ணுங்க. இது என்னுடைய அனுபவத்தில் I will keep sharing a lot of these examples over the next 3 days. Yes, Jagan. Good morning, sir. The moment I registered for this program, I started reading one of the book calls of the songs now, and it is giving a lot of spark. Many people are ruling India. When do you predict a Tamil person will come as a prime minister? So, first of all, that's not my book. I'll tell you an interesting story. The same publisher asked me about 2 years ago whether I would be interested in writing that book. And I'll tell a little bit of a personal anecdote here. So happened that day I was having lunch with, please sit. I was having lunch with our advisor Prashant Kishore and some other people. And because it was such a shock to me that the publisher asked me this question, lunch conversation, I asked him, what do you think, PK, what should I do? He said, no, Thiaga, whatever happens, don't touch it with a 10-foot pole. I said, why? He said, hey, you're just starting your career. Once you put something on paper that says this is good, that is bad and all that, you have to live with that for the next 20-30 years. You say you have no interest in Delhi, but someday you may find yourself in Delhi. And if you find yourself, why do you want to have already alienated somebody by saying you are not good, this is bad, this, that?
ஸோ whatever happens you don't write the bookன்னு சொன்னார். அந்த அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நான் உடனே வேணாங்க வேறு யாரையாவது தேடுங்கன்னு அன்றைக்கே சொல்லிட்டேன். Somebody else wrote the book, somebody I know. They asked for a blurb, so the blurb is on the cover. That's all. My name is on the cover for that reason. But I would say something much more basic than that. And I said it to the 15th Finance Commission in my official, on behalf of the DMK. நான் உட்காந்து ராத்திரியாக டைப் படித்து தலைவர் உத்தரவோடு அடுத்த நாள் போய் இங்கே என்கே சிங் கமிட்டி இங்கே வந்து முது கொடுத்தேன். I said, successive finance commissions have been utter failures in one respect. The idea of transfers of wealth in a federal economy, in whether it's United States or India or China or European Union, is that yes, you must take from the well-offs and give it to the less well because you want to harmonize this notion of equality. We can't say தமிழ்நாடுக்குள்ள சமநிலைக்காக போராடுறோம் ஆனால் இந்தியாவில் இல்லை என் பணம் எடுத்து வேற யார். We say no problem, we're good citizens, take the money, no problem. The point is that in most societies, when they take money from the well-to-do and give it to the less well-off, the gap closes. The reason for making the transfer is to reduce the inequality and increase the equality, reduce the gap. So if you see what happens in America, you take from the rich states, the New York, Californias, Minnesotas, Washingtons, you give it to the Missouris, Kansas, Alabamas, the gap closes, or North Dakotas. In China, you take from the coastal provinces, give it to the heartland, the gap closes. In Europe, you take from the rich Western economies, you give it to the Portugal, Italy's, Greece's, the gap closes. India, 25 வருஷமா, the gap has kept on increasing. Not just that, just take Tamilnadu. At one point, Tamilnadu was 7.5% of the population, 7.5% of the GDP, and we used to get about 7% of the devolution, which was the horizontal split between states. Vertical union or state விட்டுருங்க. Now we are about 6% of the population, we think, because the government has not bothered to run a census, which was due in 21. So the last accurate data we have goes back to 2011. 12 வருஷம் பழைய தகவலை வச்சு அரசு நடத்திட்டு இருக்கோம் நம்ம. But we are about 6% of the population. We are about 10.5% of the GDP. And we are about 4% of the tax split. அப்போனா நம்மளுடைய per capita ப்ரொடக்டிவிட்டியும் கான்ட்ரிபியூஷன் இன் டாக்ஸஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கு. நம்மளுக்கு திரும்பி வர பணம் குறைஞ்சி போயிட்டே இருக்குது. அப்போனா the transfers, not only are they not reducing inequality, not only are they not stabilizing inequality, not only are they crystallizing inequality at the same ratio, they're actually accelerating inequality. That is, Tamil Nadu keeps on getting better and faster Bihar gets worse and worse. So this I told him, unless you find a way to change the incentivization, எதற்காக கூடுதல் பணம் கொடுக்குறீங்க, it can't be just because they have a deficit, it can't be just because they have not had development. You have to seek interim measures that will lead to longer term outcomes. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உனக்கு வளர்ச்சி இல்லைன்றதுனால நான் கூடுதல் பணம் கொடுக்குறேன்னா where is the incentive to get வளர்ச்சி? So I said instead you should say ஆண்டுக்கு ஆண்டு நாங்கள் செக் பண்ணுவோம் and you can start with measures like எத்தனை சதவீதம் பெண்கள் 15 வயசுக்கோ 12 வயசுலையோ ஸ்கூலில் இருக்காங்க, எத்தனை பேருக்கு menstrual hygiene கொடுக்கப்பட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா there is a strong correlation in the book, it says, between getting menstrual hygiene and continuing to high school. If half your population doesn't even get a high school education, how will your society improve? We still got a lot of work to do after that. I was at the Lady Doak convocation last Saturday, 1280 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிகிரி கொடுத்தேன். கேள்வி, எத்தனை பேர் அவ்வளோ சிறப்பான ஒரு பெரிய வரலாறு இருக்கிற கல்லூரியில் படிச்சுட்டு the competition to get in is 5:1 or 10:1, how many of them will join the kind of formal economy in jobs as entrepreneurs, as officers, etc., or come to public life? Percentage is too low. So we are educating them, we are not providing them enough of a platform to actually engage. Look around this room, what percentage are women here? Right? But if you look at the high school graduation rates, 50% or more are women. So somewhere even we are not doing enough. But they are not even getting them into middle school, elementary school தாண்டி வரதுக்கே இல்லை. இதுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு ஏதாவது விளைவு கிடைக்கும். சும்மா நீங்கள் எவ்வளோ ஏழையாக இருக்கீங்கன்றதுக்காக பணம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா it's incentivizing them to stay poor. If this continues, at some point the part of the country that is giving more and more and getting less and less will start asking the question, what's in it for me?
why should this union continue the same way கேட்டு உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு ஃபார்மலாக எழுதி கொடுத்தேன். அதுதான் எனக்கு பயமாக இருக்கே தவிர யார் இங்கேருந்து அங்கே போய் உட்காரவங்களாம் யாருக்கு சொல்ல முடியும். பீங் சம் தேல் பி அதர்ஸ். வணக்கம் சார். காமேஷ், தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஜல்லிக்கட்டு டீம். முதல்ல வாழ்த்துக்கள் சார். 1240 கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணி கொடுத்ததுக்கும் 4.5% என்னோட டெபிசிட் இது பண்ணதுக்கும் 40,000 கோடி வந்து நம்மளோட கடனை வந்து இன்னும் கம்மி பண்ணதுக்கும் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷம். ஸோ மை கொஸ்டின் இஸ் தட் எனி மினிஸ்ட்ரி யார் எடுத்தாலும் சொல்ற பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்களோட வளர்ச்சியே பண்ண முடியாததுக்கு காரணம் வந்து நாங்கள் வந்து கொடுக்குற சம்பளமே பட்ஜெட் அலோகேஷன் வந்து சம்பளத்துக்கே போயிட்டு. நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டாக எடுத்தாலும் சரி, இபியாக எடுத்தாலும் சரி, இன்ஃபேக்ட் வந்து கல்வித்துறையில் இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அந்த சம்பளத்துக்கே எங்களோட வந்து ஆல்மோஸ்ட் 80% வந்து போயிடுது. இதுக்கப்புறம் எங்களோட குரோத் கொடுக்க முடியலன்ற மாதிரி ஒரு ப்ராப்ளமாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஹிண்ட்ரன்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனி ஐடியாலஜி ஹேவ் சார் இந்த ஃபியூச்சர் இயர்ஸில்? ஏன்னா இது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஸோ அதை வச்சு நான் கேட்டுருக்கேன். இல்லை நான் வந்து துறை அமைச்சர், அதனால் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். ஏற்கனவே எல்லா ஜாக்டோஜியோ எல்லா யூனியன்ஸும் போராட்டத்தில் இருக்காங்க. அதாவது அமைச்சர் பிடிஆர் வந்து எங்களுக்கெல்லாம் நல்ல நண்பர் இல்லை, நல்ல கவனம் செலுத்தலை, நாங்கள் கேட்குற கூடுதல் டிஏ, கூடுதல் பெனிஃபிட்ஸு, பழைய ஓய்வு திட்டம் என்னமோலாம் நிறைவேற்றலை, நான் முதலமைச்சர் நல்லவர், நிதியமைச்சர் தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கான்ற ஒரு வதந்தி ஏற்கனவே பரப்பிட்டுருக்காங்க. அதனால் நான் இதிலெல்லாம் மேக்ரோ எக்கனாமிக் ரீதியாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. நான் ஐ கோ பேக் டு ஐ கிவ் அ parallel. I used to work in an investment bank. Investment banks, like great luxury was that you had relatively high leverage and you had relatively low risk. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க கமர்ஷியல் பேங்க்குக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குக்கும் என்ன வித்தியாசம்? கமர்ஷியல் பேங்க் இஸ் இந்த ஸ்டோரேஜ் பிஸ்னஸ். அதாவது பணத்தை வாங்கி அது கடனாக கொடுத்து அதை வட்டி வாங்கி திருப்பி, ஸோ தே ஆர் ஸ்டோரிங் லோன்ஸ். இதுதான் கமர்ஷியல் பேங்க். தேர் இந்த ஸ்டோரேஜ் பிஸ்னஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் ஆர் இந்த மூவிங் பிஸ்னஸ். நம்ம வந்து ஒரு ஐபிஓ கொண்டாடுறோம், ஒரு டெட் டீலை கொண்டாடுறோம், இன்றைக்கி அண்டர்ரைட் பண்ணுறோம், நாளைக்கு டிஸ்போஸ் பண்ணிடுறோம், மார்ஜின் ஏற்றுறோம். ஸோ இட்ஸ் அ ஹை மார்ஜின் லோ ரிஸ்க் பிஸ்னஸ். மூவிங் பிஸ்னஸ் மச் பெட்டர் than ஸ்டோரேஜ் பிஸ்னஸ். Because of that, if you looked at commercial banks, the cost of employees, salaries, bonuses and all used to be 25-30%. Right? There will be other risk management systems, infrastructure, real estate, branches, and all. And the return on equity will be about 10, 12, 8 in the மாதிரி. Investment bank பார்த்தீங்கன்னா the return on equity will be 30, 32, 35%, and the employees will be making 50-55% of the total revenue. அப்போ பாக்கி 15-18% என்ன இருக்கணும்? கட்டணம் இருக்கணும், ஐடி இருக்கணும், ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு மூளையும் பிராண்ட் நேமும் ஒரு ஹை ரெண்ட் டிஸ்ட்ரிக்டில் பயங்கர ஸ்கை ஸ்கிரேப்பர் இருந்தால் போதும். யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் காஸ்ட். In that business, in the two most people-sensitive businesses that I have seen and I have understood in the world, which is high-end management consulting like McKinsey, etc., or high-end, what used to be in the day before the crisis, pure-play investment banking like Goldman Sachs, Lehman or Morgan Stanley, etc., more than 50% of the total revenue used to go to employee compensation. That was considered the elite of the elite, right? In our government, much greater ratios than that go to the government employees' salaries and pensions. That means the total employee cost is, as you say, a great proportion. Is that a sustainable model or not? The people of Tamilnadu have to think about. அதுக்கு மேலே நான் சொன்னேன்னா என் பேர் கெட்டு போயிடும். எனக்கு அன்வசியம் பிரச்சனை. இங்கேன்னு இல்லை, எந்த ஆர்கனைசேஷனுமே எடுத்தீங்கன்னா கூட ஓனர் நல்லவராக இருப்பார், அக்கௌண்டன்ட் தான் கெட்டு பேர் வாங்கிட்டு இருப்பாப்புல. ஸோ மோர் ஆர் லெஸ் தி சேம் திங். எஸ் சார். வணக்கம் சார். என்னோட பேர் எழில்வான். திருநெல்வேலி தென்காசி தெற்கு மாவட்டம் ஒன்றிய கவுன்சிலாக இருக்குது. நீங்கள் சொன்னது போல் ஒரு கவுன்சிலர் லெவலில் தான் பொலிட்டிக்கல் கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 30% மோட் டிஃபென்ஸில் அந்த பர்சனல் கனெக்டில் பட் நம்மளோட திராவிட ஐடியாலஜிஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாநில உரிமை, மொழி உரிமை, இப்போ நீங்கள் சொல்கிற பொருளாதார உரிமை பற்றி தான் கேட்கும் போதே மற்றவங்க என்ன பார்க்குறோம், நம்ம உடனே ஒரு பிரிவினை டாகோ வேற ஒரு ஷேடை கொடுத்து நம்ம வந்து அந்த ஆர்குமெண்ட்டையோ அந்த நம்மளோட நல்ல கருத்துக்களோட உருவாங்க மாட்டாங்க.
இது நம்ம அவங்க சைடுல அதை குறையா பார்க்காம அதை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம சைடுல நம்ம என்னெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல பண்ணா இந்த we are the Indians. இல்லை நம்ம ஆனால் பார்க்கும்போது பார்த்து நம்ம வேற மாதிரி ஒரு டேக் பண்றாங்க. நான் மொழி பத்தி பேசினா நீங்க பிரிவினைவாதியா, இல்ல மாநில உரிமை பேசினா பிரிவினைவாதியா, இது ஒரு பெரிய டாபிக். ஒரு இன்சைட் கொடுத்தாங்க. தேங்க்யூ. நான் ரெண்டு பதில் சொல்கிறேன், ரொம்ப சுருக்கமாக பதில் சொல்கிறேன். முதல் பதில் வந்து இது வரைக்கும் மாநில உரிமை பற்றியோ ஜிஎஸ்டியோடைய பிழைவுகளை பற்றியோ இல்லை ஒன்றிய அரசோடைய அத்துமீறல் இன்டு ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ், அதாவது த்ரூ சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ், அவங்க ஸ்டேட் சப்ஜெக்ட் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸில் கை வைக்கிறத பற்றியோ இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் என்னெல்லாம் சொன்னேன்னா சேர்த்து வச்சிங்கன்னா அது குஜராத் முதலமைச்சர் திரு நரேந்திர மோடி சொன்னதில் 50% கூட வராது. தெளிவாக சொல்கிறேன். Everything I have ever said on all the subjects of states' rights, avoidance of central intrusion, problems with the GST, is less than 50% of the statements made by our Honorable Prime Minister when he was the Honorable Chief Minister of Gujarat. The difference is, as they say in politics, where he stands on the issue depends on which seat he sits. He happened to sit in one seat one day, today he sits in another seat. His stand on the policy has become night and day. At least I've never had the opportunity, so who knows whether my stand will change. I've only sat in one seat, my stand stays the same. Now wait till I'll say the second thing. The second thing is that when I have this problem with the 15th Finance Commission, and then in many debates where people start painting me as somehow not patriotic, saying that I grudge that we give only 1 rupee and get back, we give 1 rupee and get back only 35. I said, that's not what I'm grudging. I am grudging that 65 that you don't send back to me is not being spent usefully, and therefore my fellow citizens who are residing in UP or Bihar or Haryana or Rajasthan are not getting the quality of life that my Tamil brothers and sisters are getting. So I am saying it as a patriot, I am not saying it as a Pirivanavadi. ஏங்க நம்ம மாத்திரம் முன்னேறணும், ஏங்க என்னுடைய சகோதரர்களை ஹிந்தி பெல்ட்டில் பின்தங்கி வச்சிருக்கிறீங்க, அவங்கள உயர்த்துங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேனே தவிர பணத்தை கூடுதல் கொடுன்னு நான் கேட்கல. Thank you, sir. We'll take one last question. Yes. Sir, Arjun Rajan from Kollywood. I'm a student. I really loved your speech. It was really educative. What are you studying? Why don't you tell them that? I'm going to be studying politics and economics at King's College London next year. So one question I want to ask you from your speech was that you said there's a lot of misdirection, misinformation. சின்ன விஷயத்தை பெருசாக காமிக்கிறது, முக்கியமான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கும். And people tend to gravitate towards, big headlines, catchy headlines, and they don't really focus on the important things that matter, the reports, the statistics that you put out. As a politician, how do you think you're going to cut through this kind of cloud of misinformation, and how do you deliver these important statistics to the people who really need to understand them but aren't really qualified or educated enough to understand them? They put It's a very, very important and incisive question. Listen, the market is efficient. எனக்கு திறமை இருக்குது, நான் நல்லவன், என்னுடைய விளைவு நல்லா இருக்குன்னு நான் சொல்லி யாருக்கு பிரயோஜனம்? Either the people believe it and see it is true and it affects their daily lives, அதாவது அவங்க குவாலிட்டி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டரோ இல்லை அவங்க ஆக்சஸ் டு ஜாப்ஸோ இல்லை அவங்களுடைய ரேஷன்ஸோ இம்ப்ரூவ் பண்ணுதா இல்லையா அப்படின்னா தென் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. ஐ சே தட் the art of communication, the art of taking complex or quantitative things and making them accessible to people is the key to political success in the day of social media, right? If you cannot do that, you don't deserve to continue. I'll put it a different way. On the one hand, I'll say the people get the government they deserve. They vote, right? Whatever outcome they get is what they deserve. If after that it doesn't come out well, who are they going to complain against? Right? If you don't vote, then you have no chance to complain. But if you vote and you get an outcome, even that there are nuances. They'll say, no, but 37% of the vote determines first past the post system is bad. The Hindi belt, they got average of 60. In South India, they got average of 18. But we're still there. There are all nuances. But broadly speaking, at the most granular level, the people deserve the representative and the government they get because they voted, and that's what they get. The flip side of that coin is, if I genuinely am a better performer, a more caring politician, a better execution guy,
திருப்பி சொல்கிறேன், மனித நேயமும் செயல்திறனும் எனக்கு இருந்து அதை மக்களிடம் போய் சேர்க்க முடியவில்லை என்றால் எனக்கு தகுதி இல்லை திருப்பி நீடிக்கிறதுக்கு. தட்ஸ் மை லிமிட்டேஷன். ஸோ இஃப் யூ வாண்ட் பி அ சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியன், beyond these two, you got to have a way of reaching the message to the people in a manner they can absorb it and understand it. And if you can't do it, these two can give you mana niraivu. If you're a believer like me, can give you punyam. Maybe you will increase your credit account with God, but you won't get re-elected. So you have to do that part also exceedingly well. The irony is, many people who can't do number 1 or number 2, who don't have gunam number 1 or execute at number 2, are good at 3. So then it's even more imperative on you to find a way to cut through the clutter and get out the... But I would say, I'll end on a positive note. It's much, much easier to do in Tamilnadu than it is at a pan-India level. Because we have high education, because we have participation of everybody in the economy, because we are 50% urban, because even in the rural areas we have 75% penetration of internet. Let me ask a different question. If WhatsApp University is the way to spread bullshit, basically, that's or false propaganda. Why is it that the masters of false propaganda are not able to make serious inroads in Tamil Nadu? There are more users in Tamil Nadu than any other state per capita. Because once you go past a tipping point, if only 5% or 10% or 20% people have WhatsApp, they are considered the professors of the rest of the people, and only whatever crap they get will penetrate to the rest of the people. But if everybody has WhatsApp, and if everybody has 2 numbers, and if everybody is getting 100 messages from 40 different groups every day, it's very hard for you to sustain a false narrative for a long period of time. So in a way, the fact that we have such an educated, such a connected, such a aware voting population is a blessing for people. If I really believe I'm doing well, then I have no excuse for not being able to get that message to the people. And if I fail, I don't deserve to get re-elected. It's an efficient market. There's no, யாருக்கும் இது வந்து உரிமை கிடையாதுல்ல, போராடி தானே வாங்கணும்.